தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான பெரியசாமி வீடு கட்டும் திட்டத்தில் பெயரை மாற்றிவிட்டு வீடுகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைத்துவிட்டது என்று தெரிவித்தார். இதற்கு தாவேக அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன் பதிலளித்தனர். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் விஜய், முந்தைய ஆட்சியில் 3 துறைகளை ஆய்வு செய்த அறிக்கை என் மேஜையில் உள்ளது. கோப்புகள் என்னிடம் இருப்பதாக நிதியமைச்சர் கூறியிருந்தார். அது உண்மைதான். ஆதாரங்கள் அனைத்தும் என் மேஜையில்தான் உள்ளது. அந்த கோப்புகளை ஓபன் செய்ய வைத்து விடாதீர்கள். எப்போது திறக்க வேண்டுமோ அப்போது திறப்போம். மக்கள் அன்பாக, ஆசையாக எங்கள் அனைவரையும் இங்கே உட்கார வைத்திருக்கின்றனர். மக்களிடம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியும். பேசிவிட்டு தான் வந்துள்ளேன். நான் பேசுவேன். ஆனால் இடைத்தேர்தலிலாவது சிலருக்கு நல்லது நடக்க வேண்டும் இல்லையா என்றார். இதற்கு பதிலளித்த பெரியசாமி, அன்போடு ஆசையோடு பேசியதால் தான் ஒரு தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இதில் 7 முறை வெற்றி பெற்றுள்ளேன். தமிழ்நாட்டிலேயே 2 முறை அதிக வாக்குகள் பெற்ற முதல் எம்எல்ஏ என்ற பெருமையும் கிடைத்தது. இந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியுள்ளனர். அதனை ஏற்றுக்கொள்கிறேன். முதலமைச்சர் சொன்னது போல நாங்களும் அன்போடும் அரவணைப்போடும் ஆசையோடும் மக்களுடன் இருந்ததால் தான் 6 முறை ஆட்சியில் இருந்தோம் என பதிலடி கொடுத்தார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.